இவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவுகளில் அன்னை அபிராமியை பற்றிய அந்தாதி பாடல்கள் பதிவேற்றம் செய்தோம். இது 5வது பதிவேற்றம். பாடல்களின் விளக்கத்தையும் சேர்த்து பதிவு செய்திருக்கிறோம். இன்றைய 5ஆம் பதிவில் நாம் காணவிருப்பது 28 முதல் 33 வரையிலும் உள்ள பாடல்கள். கண்டு கேட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அன்னையின் அருளை பெற வேண்டுகிறேன். இதனை கேட்பதால் வரும் பலனை கேட்பவர்களே உணர்வார்கள். நல்ல தமிழால் இறைசக்தியை புகழ்வதாலும் அதனை கேட்பதாலும் வாழ்வில் எல்லா நலங்களும் கைகூடி வரும். காலம் சொன்ன உண்மை இது. வாருங்கள், பதிவை கேட்கலாம். கண்டேன் எனக் களித்தாரும் காண்கிலேன் நேரே, கொண்டேன் எனக் கொண்டவரும் விண்டிலரே முன், உண்டேன் என நஞ்சு உண்டவன் கண்டம் நின்ற காரிகையே, கொண்டேன் கொள்கையாய் உன் பாதம் பணிந்தே பதமுறவே. தாயே அபிராமி, உன்னை கண்களினால் பார்த்தேன் என்று சொன்னவர்களை நான் இதுவரை காணவில்லை. உன் அருளை பூரணமாக கொண்டவரும் அதனை சொன்னார் இல்லை. உண்டு கொடிய நஞ்சை உலகம் காத்த சிவபெருமான் கண்டம் நின்று காத்தவளே, உன் திருவடிகளையே துணையாய்க் கொண்டு நான் கரையேறுவேன் அம்மா. பதமேனின் பாதம் முக்தி பெறவே, பாவலர் பாடும் இதமே இன்ப மொழிவலமே திறமே என பேசுவார் உரமே உள்ளத் துணையே உயிர் வளர்ப்பே, எள்ளத்தனைய வரமே வேண்டினேன் வாழ்வாங்கு வாழவே. பங்கயமே, உன் பாதங்களே முக்தி பெறுவதற்கு உகந்த வழியாகும். மனதுக்கு இதமான இன்மொழி பேசுபவளே, பேசும் மொழியின் வளமே திறமே என் உள்ளத்து உரமாய் நின்று என் உயிரை வாழ வைப்பவளே, எள்ள அளவிற்கான வரமே போதும் நான் இவ்வையகத்தில் வாழ்வாங்கு வாழவே. வாழவே வகையாய் நான் உனைக் கொண்டேன், என்றும் தாழவே நானாகா தயவு கொள்வாய் தார்மீகப் பொறுப்பே, மீழவே முடியா வல்வினை தாக்கினும் மூழ்கினும் கிடப்பினும் தேடவே செய்வேன் நின் திருவடி பாக்கியமே. அபிராமி தாயே, என் வாழ்க்கைக்கான வழி நீயே என உறுதி கொண்டுள்ளேன். எனக்கு எந்த தாழ்வும் வாராமல் நீதான் காத்து தயை புரிய வேண்டும். அது உன்னோட கடமையாகும். நான் செய்த தீவினையால் எனக்கு எந்த தீங்கு வந்தாலும் தாழாமல் நான் கிடந்தாலும் என்றைக்கும் உன் திருவடிகளையே சரணடைந்து கிடப்பதே என் பாக்கியமாகும். பாக்கியமே பாரினுள் பல வகையாய் பெரும் பாக்கியம் தந்தாய் வானுலகம் நான் வாழ, உடன் போக்கியும் களைந்தாய் பொதுவாசை பெண்ணணங்கை, நோக்கியும் இழிந்திலேன் மெய்யாசையினாலே. அன்னையே, இந்த பூவுலகில் பாக்கியங்கள் பலவாயிருப்பினும் உன்னை புகழ்ந்து பாடும் வாக்கியமே தந்தாய். இதனால் நான் வானுலகம் போகும் பேரை அடைவேன். பாடல்களின் மூலம் உன்னை புகழ்வதால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை மூன்றையும் களைந்து விட்டேன். ஆசை பாசம் அறுத்து ஓசையிலா உட்புகுந்து பேச உயர்வாம் புகழ் கொடுத்து உயிர் பறி வீசும் அந்தகன் கைதடுத்து ஆட்கொண்ட பேசும் கிழியே பெட்டகமே புன்னிழையே. அம்மையே, இவ்வுலக ஆசா பாசங்களிலிருந்து என்னை விடுவித்து ஓசைப்படாமல் என் உள்ளே கலந்து மொழியில் உயர்வாம் தமிழால் உன்னை புகழ கவிதைகள் கொடுத்து ஆட்கொண்ட பேசும் கிளியே, பெரியவளே, என் பெருநிதியே, காலன் என் உயிர் பறிக்க வரும் முன் காக்கும் என் துணை நீயே அம்மா. இழைத்த வினையால் எதிர்கொண்ட நமனை ஒடுக்க அழைத்தேன், அன்னையே உன்னை நினைத்த பொழுதில் பிழைத்தேன், அவன் கைப்படா நிலைத்த வாழ்வழிப்பை நினைத்தே வாழ்வேன் நின் பாத கமலத்தை. நான் செய்த பாப வினைகளால் என் உயிரை பறிக்க காலன் வரத்தான் செய்வான். அவன் கைப்புகாமல் உன்னை நினைத்து உருகிய அந்த ஒரு கணத்தால் நான் பிழைத்தேன் அம்மா. அவ்வகையில் நித்திய நிரந்தர வாழ்வை என கழித்த அன்னையே அபிராமி தாயே, உன் பாத கமலங்களை என்றென்றும் நினைத்தே வாழ்வேன்.